வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி நெஃப்டி இன்றைக்கி ஒரு பேரிஷாகவும் முடியலை, புல்லிஷாகவும் முடியலை. நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக பிரேக் அவுட் ஆகணும், இல்லை பிரேக் டவுன் ஆகணும். இதுதான் நம்ம மேஜராக நாளைக்கு வாட்ச் பண்ணணும். பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,700க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 25,700 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 660 வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்திங்கன்னா 760 to 800 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பிஇ சைடு பார்த்திங்கன்னா இன்றைக்கான லோ, அதாவது 25,580க்கு கீழே போன பட்சத்தில் 25,600 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 25,620 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 25,520 to 480 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி ஒரு நாளைக்கு இந்த நிஃப்டி சொன்னதாக சொல்கிறேன். நாளைக்கு பிரேக் அவுட் ஆகணும், இல்லை பிரேக் டவுன் ஆகணும். ஆனால் ஒரு பிரேக் அவுட் செட்டப்பில் பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸில் 60,180க்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் 60,100 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை 59,850 கீழே முடிஞ்ச பார்த்து 59,800 பிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் நெஃப்டி மாதிரி தான் சொல்கிறேன். பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 59,900 to 60,100 வரைக்கும் ஏன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே. அடுத்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே வியூ தான். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ ட்ரிகர் ஆகும்னா 83,600க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 89,600 89,500 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை 83,180 கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 83,200 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை 83,100 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மணி அவுட் ஆஃப் த மணி கான்செப்ட்டில் நீங்கள் 100-200 வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் நோட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி நான் போடல. நான் அது ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற ஷேர் பார்த்தீங்கன்னா MATHEA. மதர்சன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் நியூஸ் இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக 121 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 125 ரூபா மறுபடியும் பழைய ஹை 125 ரூபா to 128 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா GE ஷிப்பிங். GE ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு புல்லிஷான ஒரு பேட்டர்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் 1,275 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1,258 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 1,295 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 1,315 ரூபா செகண்ட் டார்கெட்டாகவும் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ஃபுல் இந்தியா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்லா ஹைப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ப்ராஃபிட் புக்கிங் இல்லை. ஸோ நீங்கள் நாளைக்கு நீங்கள் வேர்ஃபுல் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். எப்போனா கரெக்டாக 837 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 848 ரூபா to 855 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ANT பயோ. ஓகே, இந்த ஷேரை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக ஆவரேஜ் பண்ணி ஹோல்ட் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போனா பார்த்தீங்கன்னா 454 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 462 ரூபா 468 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் உங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் இதுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா
இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரண்ட்டாக இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு காலையில் நியூஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் கீழே போயிட்டு இருந்த ஷேர் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக்கு ஆயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு $971 $973 உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும். $973 $980 $990 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில உங்கள் ரிஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு என்ட்ரி இல்லை நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ரிலையன்ஸை. இன்றைக்கி டவுனுங்கிறதுனால கல்யாண் மட்டும் நம்மளுக்கு வந்து பெருசாக என்ட்ரி எதுவும் கிடைக்கல. ஆனால் நாளைக்கு நீங்கள் வந்து கல்யாணம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நாளைக்கே வந்து கோல்டு ஒரு சின்னதாக புல் பேக் ஆனாலும் இவன்ட்டு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். அதனால் இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே, இது நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிற ஷேரை மட்டும் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.